நேற்றைய தினம் இந்திய தலைநகரம் புதுடெல்லியிலிருந்து புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை நேற்றைய தினம் துவக்கியுள்ளோம். ஆகவே இது மென்மேலும் மேலே வளர வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயக்கத்தை இந்த நேரத்தில் காணுவதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம், காலையில் எழுந்தாங்க லட்சக்கணக்கில் இந்த கட்சிக்கு போகலாமா, அந்த கட்சிக்கு போகலாமா, அங்கே போயிடலாமா, அங்கே போனால் போஸ்டிங் தருவாங்களா. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கதை முடிந்தது என்று நினைக்கிறார்கள். ஆகவே எல்லாரும் வெளியில் போயிட்டு இருக்காங்க. 3 முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். திராவிட முன்னேற்ற கழகம் அவர் இணைத்துக் கொண்டது. அன்போடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரை இணைத்துக் கொண்டார் என்பது முக்கியமான செய்தி அல்ல. அவருடைய கட்சி இணைத்துக் கொண்டார். அவர்கள் கட்சிக்கு பெருமை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை. ஆகவே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அவர்களை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் ஒரு உச்சபட்ச பொறுப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாத்திரமல்ல, கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சர் என்கின்ற பொறுப்பு மிக முக்கிய பொறுப்பாகத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதை அடைவதற்குத்தான், கோட்டையிலே கொடியேற்றுவதற்குத்தான் மக்கள் அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே அவருக்கு மிக அருமையான பெயர் இருந்தது. அண்ணன் ஓபிஎஸ் என்றால் விடாமல் குரல் கொடுத்தோம், பக்கத்திலே நின்றோம், உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு இந்த 2.5 வருடங்களில் போராடினோம். ஆனால் யாரிடம் போராடினோமோ அவரிடத்திலேயே இவர் தோற்று போய்விட்டார். இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவர் முடியல, சேர்த்துக்கல. அவர் யாருங்க சேர்த்துக்கிறதுக்கு? அவருக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அரசியல் அனாதையாக அரசியல் களத்தில் இருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆக அவர் சேர்த்துக்கலன்றதுக்காக நான் வெளியில போறேன்னு சொன்னா, போராடும் சிங்கம் யார் கண்டு அஞ்சும் என்று சொல்வார்கள். என் தம்பி ஷேக் அடிக்கடி சொல்வார். ஆகவே போராட்ட களத்தில் இருந்து போராடினோம். இப்பொழுது பேனரையே மாத்திக்கிட்டு அவர் சன்னு ஒரு முடிவு எடுத்து போயிருந்தா கூட பரவாயில்ல. எப்படி அம்மா படத்தை பார்த்து விட்டு இவர் இந்த முடிவு எடுத்தார் என்பது எனக்கு புரியவில்லை. அதுக்கு காரணம், சாப்பிட்டு காரணரை தேடி யாரும் சேர்த்துக்கல. நேற்று வரை அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாசலில் நின்று கொண்டிருந்தார். அந்த கதவு சாத்தப்பட்டது. அந்த கதவு அடைக்கப்பட்டதால் வேறு வழியில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாசலை தட்டினார். அன்போடு முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். பாரதிய ஜனதா கட்சி தள்ளிவிட்டது, வெளியேற்றிவிட்டது. அதை வெளியேற்றியது பழனிசாமி காரணமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம், இந்த இயக்கத்தை துண்டு துண்டாக, இந்த இயக்கத்தை பிரித்து, இந்த இயக்கத்தை ஒன்றுமில்லாமல் செய்தது, இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்தது பழனிசாமி. 2 கட்சி இருக்கு, நீங்க கவனிக்கணும். ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அமர்ந்து கொண்டு கூட்டணியை பேசுகிறது. அந்த காலத்தில் போயஸ் கார்டனுக்கு தவம் இருப்பார்கள் கூட்டணிக்காக.